மக முருகாசரணம். திருச்சிற்றம்பலம். உழவாரப் பணி என்றால் என்ன? இதைவிட சிறந்த புண்ணியம் வேறில்லை. கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவதை விட மேலான புண்ணியத்தை உழவாரப் பணி தரும். உழவாரப் பணி என்றால் என்ன? ஆலயத்துக்குள் சென்றவுடன் இறைவன் நமக்குத் தரும் அல்லது உணர்த்தும் பணியே உழவாரப் பணி எனப்படும். அவையாவன: 1. பக்தர்கள் கோவிலில் போடும் குப்பைகளை எடுத்து குப்பை கூடங்களில் போடுவது. 2. பக்தர்கள் இறைவன் அருள் வேண்டாம் என சொல்லி தூண்களில் கொட்டும் திருநீர், குங்குமம் போன்றவற்றை சுத்தம் செய்வது. 3. இறைவனுக்கு சாற்றப்படும் நிர்மாலய பூக்களை எடுத்து நந்தவனத்தில் போடும் பணி. 4. திருக்கோவில்களில் சூழ்ந்திருக்கும் ஓட்டைகள், அழுக்குகள் ஆகியவைகளை நீக்குவது. 5. சுவாமியின் ஆடைகளை துவைப்பது. 6. அழுக்கு படிந்த விளக்குகளை தூய்மையாக்குவது. 7. நந்தவனத்தை தூய்மைப்படுத்துவது. 8. தேங்கியிருக்கும் தண்ணீரை சுத்தப்படுத்துவது. 9. கோபுரங்களில் முளைத்திருக்கும் செடி கொடிகளை அகற்றுவது. 10. சிவாச்சாரியர்களின் அனுமதி பெற்று திருக்கோயிலின் கொடிமரம், உற்சவ மூர்த்திகளை இயற்கை மூலிகை கொண்டு தூய்மைப்படுத்துவது. 11. 63 மற்றும் கல் திருமேனிகளுக்கு மாவு, தயிர் சாற்றி அதன் மீது படிந்திருக்கும் அழுக்குகளை நீக்குவது. 12. திருக்கோயில்களில் உள்ள மின் விளக்குகளை சரி செய்வது. 13. வாரம் ஒருமுறை திருக்கோயிலை பசுஞ்சாணமிட்டு மெழுகிடுவது. 14. திருக்கோயிலை சுற்றி கோலமிடுவது. 15. கோவிலில் படிந்திருக்கும் எண்ணெய் பிசுபிசுப்பை எடுப்பது. 16. கற்பூர புகையால் படிந்திருக்கும் கரும்புகைகளை துடைப்பது. 17. கோவில் சுற்றுச்சுவர் அல்லது மதில் சுவரை சுத்தம் செய்து வெள்ளை அடிப்பது போன்ற பணிகளே உழவாரப் பணியாகும். இப்பணிகளை குறைந்தது மாதம் ஒரு நாள் செய்வோமேயானால் உடலும் மனதும் வலிமை பெறும். உழவாரம் செய்வீர், இறைவன் அருள் பெறுவீர். அடுத்த முறை உங்கள் அருகில் ஏதாவது உழவாரப் பணி நடைபெற்றால் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனாரின் அருளை பெறுங்கள். ஓம் நம சிவாய. உடல்நலவு குறைவு உள்ளவர்கள் உழவாரப் பணி நடக்கும் இடத்தில் பணியில் உள்ளவர்களுக்கு குடிக்க தண்ணீர் மற்றும் வெயில் காலத்தில் நீர்மோர் கொடுக்கலாம், உணவு பரிமாறலாம். இன்னும் பணபலம் உள்ளவர்கள் மதிய உணவு, நீர்மோர், டீ, ஸ்நாக்ஸ் போன்றவற்றை உங்களது செலவில் கொடுக்கலாம். நன்றி.